ஆனா அவனுக்கு 200 கார் தேவைப்படுது. ஒரு 100 கார் வாங்குற அளவுக்கு இருக்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு கார் ஃபேக்ட்ரி இருக்குது. திடீர்னு அந்த ஊரில் இருந்து 200 கார் வாங்க வந்தால் ஒரு ஃபேக்ட்ரி இருக்க இடத்துல இப்போ 2 ஃபேக்ட்ரி தேவை. 200 லேபர்ஸ் வேலை செஞ்ச இடத்துல இப்போ 400 லேபர்ஸ் தேவை. 1000 கிலோ ரா மெட்டீரியல்ஸ் வந்த இடத்துல இப்போ 2000 கிலோ தேவை. அதை சப்ளை செஞ்சுட்டு வந்த 40 லாரி இருக்க வேண்டிய இடத்துல இப்போ 80 லாரி தேவை. 80 லாரிக்கு முன்னை விட 2 மடங்கு பெட்ரோல் தேவை. ஆனால் பெட்ரோல் ஒரு ஃபைனைட் ரிசோர்ஸ். உலகத்தில் லிமிட்டட் அவைலபிலிட்டி தான் இருக்குது. இப்படி பெட்ரோலோட டிமாண்ட் ஏறிச்சுன்னா அதோட ரேட்டும் ஏறும். பெட்ரோல் ரேட் ஏறிச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணியிருக்க மற்ற எல்லா சப்ளைஸோட ரேட்டும் ஏறும். குராசரி, மீட், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாத்தோட ப்ரைஸும் ஏறும். இப்படி ஒன்று தொட்டு ஒன்றா எல்லாத்தோட ப்ரைஸும் கூடி நிற்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். அதனால டிமாண்ட் ஏற 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 அந்த பொருளோட மதிப்பு ஏறும். ஸோ இதுதான் பணம் வீக்கம்னா பணம் வீங்கிருச்சு. நிறைய பணம் இருக்கு. அதுதான் சொன்னேன். 100 ரூபாய்க்கு மதிப்பு வந்து இன்னைக்கு வேற, நாளைக்கு வந்து 100 ரூபாய்க்கு அதே தக்காளியை வாங்க முடியாது, அதே கிலோ தக்காளி. நீ மன்னார்ல 100 ரூபாய்க்கு எதுவுமே